எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு கேள்விகள் நிறைய இருக்குங்க. எல்லா கேள்விகளையும் இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 crore நம்ம எடுக்க முடியுமா 5 இயர்ஸ்ல? அது பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எஃப்டி ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 7% கிடைக்கும். கவர்மெண்ட் பாண்டுக்கு ஒரு 8%ல இருந்து கார்ப்பரேட் பாண்டுக்கு ஒரு 11-12% வரைக்கும் கிடைக்குங்க. இந்த 12க்கு மேல 15% வரைக்கும் வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம ஈக்விட்டிக்கு போறோம். ஸோ பெர் இயருக்கு 15% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது எதை பொறுத்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்கு, தென் பேஷன்ஸ் பொறுமை, தென் உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ், கரேஜ், தென் த டைப் ஆஃப் கம்பெனி. எந்த மாதிரியான கம்பெனி நல்ல ப்ரொமோட்டரா, க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் உள்ள கம்பெனி, இதெல்லாம் தாங்க முக்கியமான ரோல் பிளே பண்ணும். 15%க்கு மேல வேணும் அப்படின்னா. பட் ஆர்டினரியாவே உங்களுக்கு 15% கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அது 15% பக்கமா மேல ஏறிடுச்சு. ஸோ 1 இயர் கிடையாது, ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு 15% ஏறிடுச்சு. பட் உங்களுக்கு 15க்கு மேல 2 times 3 டைம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, ஸோ 5 வருஷத்துல 1 கோடி அப்படின்றதுக்கு நம்ம எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் மணியை இன்வெஸ்ட் பண்ணணுங்க. நீங்க ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அது ரெண்டுமே ரிஸ்க் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸ், தென் க்ரோத், டிமாண்ட் ரெண்டுமே இல்லை அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்லோ டவுன் ஆயிருக்கு எக்கனாமி. மாசம் 1,25,000 1,50,000 வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 5 வருஷத்துல 1 கோடி ரூபாயை டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா மாசம் 1,25,000 இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா நம்ம இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. அழகா பாண்ட்ல போட்டு அதுல வர்ற ரிட்டர்ன்ஸ் எடுத்து நல்லா ரிஸ்க் எடுக்கலாங்க. ஸோ ஹையர் வேல்யூஸை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன? கம்மியாக அமௌண்ட்டை போடுறோம், அண்டர் வேல்யூ ஸ்டாக்ல அந்த அமௌண்ட்டை போடுறோம், ஒரு 10 to 15 இயர்ஸ் வெயிட் பண்ணுறோம், 3 times 4 times வெளில எடுக்கணும். இதுதாங்க என்னோட ஸ்ட்ராட்டஜி. இந்த 8-4-3 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இது மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் சொல்லுவாங்க, பட் எல்லாத்துக்குமே இது பொருந்துங்க. மியூச்சுவல் ஃபண்டும் என்னங்க, உள்ள செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் 8 அப்படின்றது டைமை தான் குறிக்கும், 8 இயர்ஸ். அப்போ அந்த கம்பெனி கிராஜுவலா க்ரோ ஆகிட்டே இருக்குங்க. ஸ்டெடி க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் 9, 10, 11, 12 இந்த பீரியட்ல அந்த கம்பெனி ஆக்சலரேட் ஆகும் உங்களோட க்ரோத். தென் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ், அதாவது 13, 14, 15 க்ரோத் எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு மாசத்துக்கு 25,000 இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோமே, ஒரு 12% பெர் இயர் அப்படின்றதுல அந்த 25,000 க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ்ல அது ஒரு 35 lakhs அட்டைன் பண்ணிருக்குங்க. அந்த 8 to 12th இயர் முடிகிறப்ப அந்த அமௌண்ட் 70 lakhs டச் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல அது 1 crores டச் பண்ணிருக்குங்க. இது ஒரு சிம்பிள் கேஸ். ஸோ டோட்டலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 இயர்ஸ் டைம்ங்க. அவர் சொன்ன டைம்ல 2 times இருக்கும். இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் கம்மியா இருக்கும். நம்ம எதை செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, நம்ம பொறுமையா இருக்கணும், தென் கான்ஃபிடன்ஸ், தென் கரேஜ், தென் நீங்க சூஸ் பண்ற கம்பெனி, எல்லாம் போக லக். இது 5 முக்கியமான ரோல் பிளே பண்ணுங்க. அடுத்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குங்க. முத்தூட் ஃபின்கார்ப்போட பாண்ட் May 13 க்ளோஸ் ஆகுது. மேக்ஸிமம் 10% கிடைக்கும் ஆனுவல் பே அவுட். அப்படின்னா நமக்கு மந்த்லி பே அவுட் வேணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று 9.45%, இன்னொன்று 9.55%. 60 months, 72 months. ரேட்டிங் அப்படின்னா ஏஏ ரேட்டிங், நல்ல ரேட்டிங்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000. பொதுவாக பாண்ட் பத்தி வர கேள்விகள் அப்படின்னா, இந்த பாண்டை வாங்கிட்டோம் அப்படின்னா நடுவில் விற்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் மினிமம் 10,000 உங்களுக்கு தேவையில்லை, நெக்ஸ்ட் ஒரு 36 months, தென் 72 monthsக்கு தேவையில்லை அப்படின்னா மட்டும் உள்ள போடுங்க. இந்த மாதிரி பாண்டை விற்க முடியாத சூழலுக்கு கூட போயிடலாம். என்ன காரணம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் பையர்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால விற்க முடியாது. பட் மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகுதோ அதே அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வரும் இல்லையா, அதே அக்கௌண்ட்டுக்கு மெச்சூரிட்டி டேட்ல உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் வந்துடும். அடுத்து டொயாட்டா ஹோண்டா ஷேர்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே சீப்பாக தான் இருக்கு. டொயாட்டாவுடைய ஏர்னிங்ஸ் 7 times தான் இருக்கு. ஹோண்டாவுக்கு 6.5 times பக்கமாக தாங்க இருக்கு. என்ன இப்போ ஆட்டோ செக்டர்ல ப்ராப்ளம், முக்கியமாக டொயோட்டா வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கார் மேனுஃபேக்சரர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு டேரிஃப் தாங்க பிரச்சனை. இந்த டேரிஃப்னால இந்த ஏப்ரல் மே மாசம் மட்டுமே கிட்டத்தட்ட $1.3 billion அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த ஏப்ரல் மே ஜூன் குவார்டர்ல இவங்களோட ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது 21% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்ல சேல்ஸ் பயங்கரமா ஏறி இருக்குங்க. 21% ஏறி இருக்கு. ஓவராலா நார்த் அமெரிக்கால சேல்ஸ் குறைஞ்சிருந்தாலும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால சேல்ஸ் நல்லா இருக்கு. இப்போ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் குளோபல் உள்ள போய் பாக்குறப்ப
இந்த குளோபல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அவங்க இந்த இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்னும் இதுக்குள்ளே போகலை. அடுத்து சோழமண்டலம் ஃபினான்ஷியல்ஸுடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 19% ஏறி இருக்கு. ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் இன்கம் 28% ஏறி இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 23% ஏறி இருக்குங்க. ஷேர் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுற லெவலில் இல்லை. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹1.30 ஒரு ஷேருக்கு. எனக்கு இதை விட சீப்பான ரேட்ல பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. அதனால இந்த சைடு நான் போகணும் அப்படின்றது தேவையில்லை இப்போதைக்கு. அடுத்து ஸ்டவ் கிராஃப்ட், டிடிகே பிரஸ்டீஜ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இதில் டிடிகே பிரஸ்டீஜை மட்டும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அது 800க்கு மேலே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 600 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்பயுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. 30 கிட்ட வந்தால் ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டவ் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூட் அப்படின்றது ஒரு பக்கங்க. ப்ரமோட்டர்ஸ் வந்து ஷேர்ஸை பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 0.10க்கு மேலே இருக்கு. 0.33ன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம விட்டுருவோம். டிடிகே பிரஸ்டீஜை வாட்ச் பண்ணுவோம். நல்ல வேல்யூவேஷன்ல வர்றப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாங்க. அடுத்து ஐசிஐசிஐ பேங்கை பத்தி கேட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான கம்பெனிங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க Q4 பொறுத்த வரைக்கும் தென் என்டையர் ஃபினான்ஷியல் 25ல. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்ன மாதிரி நெவர் ஓவர் பே அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்றோம். பிரைஸ் டு புக் 3 டைம்ஸ்க்கு மேல இருக்கு. PE 20 இருந்தாலும் கூட நம்ம பெரும்பாலும் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே இருக்கிறத தான் கன்சிடர் பண்ணுவோம். ஒருவேளை இது 1000 கிட்ட வருது, ஃபியூச்சர்ல இன்னொரு 1 இயர் 2 இயர் கழிச்சு வருது அப்படின்னா அப்ப பார்க்கலாம். இப்ப இது ஓவர் வேல்யூ தான். அடுத்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ், L&T இதை வந்து கன்சிடர் பண்றதுக்கு இப்ப நல்ல டைமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வேல்யூவேஷன் 35ல இருந்து 40க்குள்ள இருக்குங்க. நம்ம ரேஞ்ச் 30 கீழே வரணும், இல்ல 30யாவது வரணும். இல்லாட்டி நான் உள்ள போக மாட்டேன். L&T தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். இப்ப ரீசெண்டா ஒரு 4% ஏறிடுச்சுங்க. நல்ல ரிசல்ட்ஸ் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது கீழே வர்றப்ப பார்ப்போம். அடுத்து கோல்டை கன்சிடர் பண்றதுக்கு பெஸ்ட் வே என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெஸ்ட் வே அப்படின்னா கையில உங்களுக்கு ஒரு 10,000 இருக்கு அப்படின்னா டைரக்டாவே கொண்டு போய் கடையில கொடுத்து கோல்டா வாங்கி வைக்கிறது பெஸ்ட் வேங்க. இப்போ உங்களுக்கு வந்து ₹100, ₹200, ₹50க்கு என்னால பல்கா 5,000 10,000 வாங்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு பெஸ்ட் வே கோல்டு ETF தான். கோல்டு ETFல கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் வந்து ஒரு 250 500க்கு வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 5 or 6 இயர்ஸ்ல உங்களுக்கு அக்யூமுலேட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதில் உள்ள ரிட்டர்ன்ஸை எடுத்து கொண்டு போய் கடையில் கொடுத்து பிசிக்கல் கோல்டா வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போதைக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 9045ல இருக்குங்க. நேற்று ஒரு ₹30 ஏறி இருந்தது. கீழே இறங்குறதுக்கான சூழல் இருக்கிற மாதிரி தெரியுது. இறங்குறப்ப நல்லா கன்சிடர் பண்ணலாம், ஏறுறப்ப கம்மியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் தென் டாடா கெமிக்கல்ஸ் லாங் டேர்முக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 2 ஷேரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் டு புக் அப்படின்றது க்ளோஸ் டு 1ங்க. சவுத் இந்தியன் பேங்க் வந்து 0.7 0.8ல தான் இருக்கும். தென் டாடா கெமிக்கல்ஸ் 1க்கு பக்கமா இருக்கும் பிரைஸ் டு புக். இதுதான் இந்த கம்பெனியுடைய அட்வான்டேஜ். இங்க சேஷாத்ரி அவர்கள் இருக்காங்க SIBக்கு. இன்னொரு சைடு டாடா கெமிக்கல்ஸ் டாடா குரூப் இருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் தென் MD CEO 2 பேருமே வந்து 2 சைடுக்குமே நல்லா தான் இருக்கிறாங்க. லாங் டேர்ம்ல கண்டிப்பா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் தொடர்ந்து இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். தென் SIBயை பொறுத்த வரைக்கும் கோல்டு லோனுக்காக அதை கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் டஃப் கொடுப்பாங்களா SIB அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு நேரில் பார்த்ததே சொல்றேன். போன வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு பட்டுக்கோட்டை போயிருந்தோம். அங்க சவுத் இந்தியன் பேங்க் போயிருந்தாங்க ஒரு வேலையா. அங்க ஒரு 5-6 கஸ்டமர்ஸ் உட்காந்துருந்தாங்க. எல்லாருமே கோல்டு லோன் வாங்குறதுக்காண்டி தாங்க உட்காந்துருந்தாங்க. ஸோ பேங்க்ல வந்து ஒரு 1 மணி நேரம் இருந்தேன். அவங்களோட சர்வீசஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம். தென் கஸ்டமர்ஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்க எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம். எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எனக்கு கான்ஃபிடன்ஸ் தர்ற அளவுக்கு இருந்தது. அதனால நான் வந்து தொடர்ந்து கன்சிடர் பண்ணுவேன். புக் வேல்யூக்கு க்ளோஸா வர வரைக்கும் நான் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அடுத்து ICICI செக்யூரிட்டிஸ்ல பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல பெரும்பாலும் ட்ரேடபிள் பாண்ட்ஸ் வருதுங்க. சோவரின் கோல்ட் பாண்டை காட்டுது, அப்புறம் ஒரு சில கவர்மெண்ட் பாண்ட்ஸ் காட்டுது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்ஸ்டாக்ஸ்ல இருந்தது பார்த்தோம் இல்லையா, முத்தூட், ஃபின்க்ராப் அதெல்லாம் வந்து அதுல காட்டல. எனக்கு பாண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு. உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் இது ரெண்டுமே எந்த பிரைஸ் வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு ரெண்டுமே வந்து பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தாங்க இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 1.32ல இருக்கு பிரைஸ் டு புக். ஃபெடரல் பேங்க் வந்து 1.38ல இருக்கு. ஸோ 1.5 வர வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் இந்த பிரைஸ் டு புக். அடுத்து மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல கம்பெனிங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 27 டைம்ஸ் இருக்கு. நம்மளுக்கு இதை விட சீப்பாவே டாக்டர் ரெட்டி, தென் ஜைடஸ், தென் நாட்கோ இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒரு மிட் சைஸ் கம்பெனி வேணும், நல்ல வந்து க்ரோத் வேணும் அப்படின்றதுக்காக கூட மார்க்ஸ் அண்ட் ஃபார்மாவை கன்சிடர் பண்ணலாங்க. 27 PE இருக்கு, ஓகே தான். பட் அதே மிட் சைஸ் கம்பெனில இதை விட வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷன்ல நாட்கோ ஃபார்மா இருக்கு.
இப்போ நீங்க மார்க்சன்ஸ் ஃபார்மா கன்சிடர் பண்ற மாதிரியே நிறைய கேப்லின் பாயிண்ட் லேப்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதுக்கும் PE 27 தான். பெரும்பாலும் இந்த கம்பெனியை பத்தி கேட்கறவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல கேட்கறாங்க அப்படின்னா, டபுள் டிஜிட் growth வந்து இவங்க காட்டுவாங்க, ஃபியூச்சர்ல நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து 3 வாரத்துக்கு முன்னாடியே இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியை பத்தி பேசியிருந்தோம். இப்போ ரீசெண்டா மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் எல்லாமே ரிசல்ட்ஸ் புவரா தான் இருந்தது. ஸோ இன்னும் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் முத்தூட் மைக்ரோஃபின் நேற்று ஒரு 10% பக்கமா கீழே இறங்கி இருந்தது. நம்ம ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். அது போக சூரியோத் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அதுவும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அவங்களுக்கும் 50%க்கு மேல இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கு. தென் பந்தன் பேங்க், தென் இண்டஸ்இண்ட் பேங்க், IDFC பேங்க். இப்போ இண்டஸ்இண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 9% மைக்ரோ ஃபைனான்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 3 to 5% இருக்கு. உங்களுக்கு பியூரா மைக்ரோ ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னா முத்தூட் மைக்ரோஃபின், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோங்க. ரிஸ்க் ஜாஸ்தி. நீங்க வந்து ஒரு 5 to 6, 7 years வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா மட்டும்தாங்க வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். இல்லாட்டி இதை விட்டு ஒதுங்கி இருக்கிறதே நல்லது. இப்போதைக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Q4ல ரிசல்ட்ஸ் ரொம்ப பூரா இருந்தது. Q3, Q2, Q1 கம்பேர் பண்றப்ப நம்ம Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது Q4ல பாட்டம் அவுட் ஆச்சா இல்ல Q1ல இன்னும் சரிஞ்சு கீழே வந்திருக்கா அப்படின்றது தெரியுங்க. உங்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் துணிச்சலும் இருக்கு அப்படின்னா மட்டும்தாங்க இதை கன்சிடர் பண்ணணும். அடுத்து KPI கிரீன் எனர்ஜி அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூட் அப்படின்றது ஒரு பக்கங்க. ப்ரமோட்டர்ஸ் வந்து ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 1. ஸோ இந்த மாதிரி ப்ரமோட்டர்ஸ் பிளஸ் பண்ணி வச்சிருக்கிறது, தென் டெட் டு ஈக்விட்டி அதிகமாக இருக்கிற கம்பெனிக்குள்ள நம்ம போறது நம்மளுக்கு ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி தாங்க சுஸ்லான் எனர்ஜியும் வேல்யூவேஷன்ஸ் வந்து இப்பயும் அதிகமாக தான் இருக்கு. நான் 83ல உள்ள போயிட்டேன், இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பொறுமையா இருக்கிறது தாங்க ஒரே வழி. லாஸ்ட்ல எப்பொழுதுமே புக் பண்ணாதீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையுமே என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன். ஹையர் வேல்யூவேஷன்ஸ்குள்ள போகக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எமோஷனலா நம்ம எந்த டிசிஷனுமே எடுத்துக்கூடாதுங்க. எல்லாரும் ஒரு சைடு போய் விழுவுறாங்க அப்படின்னா அந்த சைடு நம்ம போகவே கூடாது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். முக்கியமா இந்த ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸ்குள்ள என்டர் ஆகிறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து ஓலா எலக்ட்ரிக் சர்வே ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு சர்வே ஆகும்னு சந்தேகம் இருக்கு அப்படின்னாலே அந்த சைடு திரும்பவே திரும்பாதீங்க. பட் பர்சனலி ஸ்பீக்கிங் ஓலா வந்து டர்ன் அரௌண்ட் ஆயிரும் அப்படின்னு தான் நம்புறேன். பட் 10 வருஷமா, 15 வருஷமா, 20 வருஷமா அப்படின்றது தாங்க கேள்வி. பட் நல்ல கம்பெனியோட டைப் போடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹீரோவோடையோ இல்ல ஹோண்டா கூடயோ டைப் போடுறாங்க, இல்ல ஏதாவது டிவிஎஸ் கூட டைப் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 20 வருஷம் அப்படின்றது ஒரு 10 வருஷம் 8 வருஷத்துக்குள்ளேயே டர்ன் அரௌண்ட் ஆயிரும். பட் அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதையாவது ஒன்று அசீவ் பண்ணிக்கலாங்க. பட் ஃபீல்ட்ல அது நடக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அந்த சைடு போகாம இருக்கிறதே நல்லதுங்க. நம்மளுக்கு ஹீரோ இருக்கு, ஏத்தர் எப்படியும் வந்து உள்ள இழுத்து போட்டுருவாங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு 35% ஸ்டேக்கை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தர்ற மாதிரி ஒரு செய்தி வர்றப்ப அந்த சைடு போயிடுறது நல்லதுங்க. ஏதாவது ஒய்டு போற பால அடிச்சு அது இன்சைடு ஜாய் போல்ட் ஆகிற வேலை எனக்கு இருக்குங்க. அடுத்து ரிலையன்ஸ் பவர் பத்தி கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனிக்கும் எப்படி வேல்யூவேஷன் பார்ப்போமோ அதே மாதிரி தான் டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. பட் ப்ரைஸ் டு புக்கு, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்லாம் நல்ல லெவல்ல தான் இருக்கு. பட் இவ்வளோ டெட் டு ஈக்விட்டி இருக்கு, இந்த கம்பெனிக்கு பேக்கப் யாரு அப்படின்றது தாங்க என்னுடைய கேள்வி. இப்போ டாடா பவருக்கு இல்லை டாடா கெமிக்கல்ஸ்க்கு கடன் இருக்கு அப்படின்னா டாடா குரூப் பேக்கப் இருக்கு. இப்போ ஏத்தருக்கு வந்து கடன் இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்போ பின்னாடி ஹீரோ இருக்கிறாங்க, ஹீரோ வந்து டெட் ஃப்ரீ. அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த கம்பெனிக்கு யாரு பேக்கப்? இது ஒரு பக்கெட் இருக்கட்டுங்க. கம்பெனி வந்து இயர் ஆன் இயர் கேபெக்ஸ் எவ்வளவு போட்டிருக்காங்க, புது ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளவு எடுத்திருக்காங்க, புதுசா பிளான்ட் எவ்வளவு போட்டிருக்காங்க, எவ்வளவு தூரம் ஃபர்தரா இவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபியூச்சர் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா கம்பெனி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தாங்க உள்ள போகணும். கடன் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் இவங்க சைட் பை சைட் வேலை நடந்துகிட்டு இருக்கு, அந்த கடனை வாங்கி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது எனக்கு முழு விவரம் கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க, தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.